சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை அரசு ஏற்று நடத்தியதற்கு பிறகு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளால் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து பொருளாதாரம் சரிந்துள்ளதாக உணவகங்கள், தங்கும் விடுதிகளின் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். சிறப்புமிக்க சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் கடந்த 1929 ஆண்டு ராஜா சர் அண்ணாமலை செட்டியாரால் தொடங்கப்பட்டது. 1500 ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்து காணப்படும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆசியாவின் மிகப்பெரிய கற்பித்தல் மற்றும் குடியிருப்பு பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக உள்ளது. தனியார் பல்கலைக்கழகமாக இருந்தபோது அனைத்து துறைகளிலும் சேர்த்து 40,000 மாணவர்களும் 12,500 ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் பணிபுரிந்து வந்தனர். அப்போது வெளியூர்களில் இருந்து ஏராளமான தொழிலாளர்கள் சிதம்பரத்திற்கு குடிபெயர்ந்து தொழில் நடத்தி வந்தனர். பல்கலைக்கழக மாணவர்களையும் ஆசிரியர்களையும் சார்ந்து உணவகம், டீக்கடை, வீட்டு உரிமையாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் அதிக வருமானம் ஈட்டி வந்தனர். 2013 ஆண்டு மாநில அரசு ஏற்று நடத்தியதில் இருந்து பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதால் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைக்கப்பட்டது. தேவைக்கு அதிகமான பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் 9,000 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். இதனால் மாணவர்கள், அவர்களை பார்க்க வருவோர் மற்றும் பேராசிரியர்களை நம்பி பிழைப்பு நடத்தி வந்தவர்கள் செய்வதறியாமல் தவித்து வருகின்றனர். கவர்மெண்ட்டில் போனது எல்லாமே கம்மியாகிடுச்சு. 11 மணிக்கு நல்லா கூட்டம் இருக்கும். இப்போ 6 மணி தான், எல்லாம் ஒன்றுமே இல்லை. வியாபாரம் ரொம்ப டல்லு தான். ஒரு நாளைக்கு 2,000 ரூபா நடந்த பிஸ்னஸ் இப்போ 500 ரூபா 600 ரூபாவை கூட தாண்ட மாட்டேங்குது. நாங்கள் 2 பேருமே எல்லாருமே கடையை நம்பி தான் இருக்கோம். டோட்டல் சிதம்பரத்தோட வியாபாரமே எல்லாமே பாதிப்பு இருக்குது. போச்சு யாருக்கும் எந்த ஒன்றுமே இல்லை. இப்போ எல்லா மக்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை நம்பி வெளியே பெட்டிக்கடை, உணவகம், ஜெராக்ஸ் கடை, ஆட்டோ ஓட்டுநர்கள், வீடு வாடகைக்கு விடுபவர்கள் பாதி பேர் தொழில்களை விட்டு வெளியேறிவிட்டனர். ஒரு 2 ஹோட்டல்ஸ் க்ளோஸே பண்ணிட்டாங்க. இப்போ எங்கள் ஹோட்டல்ஸே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1 மந்த்தாகவே பசங்க லீவில் தான் இருக்காங்க. ஒன்றுமே ரன் பண்ண முடியல. க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு இருக்குது. டெய்லி ரொட்டீன் செலவுகளுக்கு என்ன செய்யுற சூழ்நிலையில் இருக்குது. இதை நம்பி தான் நாங்களாம் தள்ளிட்டு இருக்கோம் இந்த காலத்தை. ஓடின மாதிரி இப்போ எங்களுக்குலாம் ஆட்டோ சரியாக ஓடலை. மாணவர் சேர்க்கை அதிகப்படுத்தி, குறிப்பாக அந்த அக்ரி மாணவர்கள்லாம் நிறைய பேர் படித்தாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ மேலும் அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்தாக்க எங்களுக்கு வருமானம் கொஞ்சம் நிறைய கிடைக்கும். எனவே மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து தங்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்பதே சிதம்பரத்தை சுற்றியுள்ள தொழிலாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பிரசன்ன வெங்கடேசன்.